ஸோ அப்போ இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி பெரிய இதுவெல்லாம் கொஞ்சம் கோல்டுக்கு போகும்போதுன்ற போதே நமக்கு தெரியும். ஸோ அப்போ மார்க்கெட்லேயும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த வார்ஸோட அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால சேஃப் மோடுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெரியும் நமக்கு. ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு. ஸோ நான் அதை தான் சொல்லுவேன், கீழே வந்தாலும் சிறுக சிறுக $2,458 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அண்ட் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ போயிட்டு இருக்க சூழ்நிலையில் மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே கோல்டு நோக்கி தான் இருக்குது. ஸோ கோல்டு இப்போ எப்படி இருக்குது, என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி கிஷோர் சார் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், இப்போது மக்கள் எல்லாமே வந்து இப்போ கோல்டை பற்றி தான் கேட்டுன்னு இருக்காங்க. கோல்டை பற்றின உங்களுடைய வியூ எப்படி இருக்குது? கண்டிப்பாக இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு ஈரான், இஸ்ரேல் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி பயங்கர ஹெவியாக போயிட்டுருக்கு. ஈரான் கண்டிப்பாக தாக்குதல் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து யூஎஸ்ஐ வந்து பீஸ் டாக்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ஷிப்ஸையும் இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. இன்கேஸ் ஒரு ஆல் அவுட் வார் மாதிரி வருதுன்னா அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, யூஎஸ் சைட்லேருந்து நாங்கள் இஸ்ரேலுக்கு தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சைடில் இது போயிட்டுருக்கு. இஸ்ரேலும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஈரான் ஒரு வேளை தாக்குதல் நடத்துனாங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாங்களும் திருப்பி அடிப்போன்ற மாதிரி அவங்க சைடில் இருந்து தரப்பு. இப்போ ஈரானுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து ரஷ்யா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சுற்றிற பெரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. ஸோ இதில் முக்கியமாக இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதில் முக்கியமாக இஷ்யூ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிலில் தான் வரும். ஸோ ஆயிலும் போது உங்களுக்கு எல்லா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த இது எல்லாமே பிரச்சனை வரும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் ரிசெஷன் ஃபியர்ஸ் இந்த மாதிரி செப்டம்பரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த ஒரு ஃபியரும் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம கேரி ட்ரேடை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸில் இன்ஃப்ளேஷன் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. யூகேல பார்த்தீங்கன்னா ரயட்ஸ் போயிட்டுருக்கு. அதுவும் எங்கே சுற்றினீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரி வார், ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது மக்களுக்கும் இன்வெஸ்டாருக்கும் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வேணுன்றதான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா சேஃப். ஏன்னா டெக்கேட்ஸ் அப்பான் டெக்கேட்ஸ் இத்தனை வருஷங்களாக எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ஒரு இடத்துக்கு ஓடுற இடம் எதுனா கோல்டு தான். ஏன்னா என்ன நடந்தாலும் கோல்டு அதோட மதிப்பை விட போகிறதில்ல. ஸோ அதுக்குன்னு ஒரு மதிப்பு என்றைக்காக இருந்தாலும் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மேஜரான சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே தேர் கோயிங் டுவர்ட்ஸ் கோல்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெரிய மேஜர் இன்வெஸ்டர்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2009 கிராஷை வந்து மைக்கேல் பர்ரி அப்படின்ற ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார் முன்னாடி, இந்த லீமன் பிரதர் கிராஷு. ஸோ யூஎஸில் ஹவுசிங் மார்க்கெட்டை கண்டிப்பாக ஒரு நாள் விழும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் அதுவும் ஹவுசிங் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவர் முன்னாடியே வந்து எல்லாமே ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஹவுசிங் மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு சொல்லி அதை வந்து டோட்டலாக அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட்ஸ் எடுத்து என்ன சொல்கிறது, சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஹி மேட் ப்ராஃபிட்ஸ். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஸோ கோல்டு வில் பி அ வெரி சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் வாரன் பஃபெட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸில் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆப்பிள் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய பர்சன்டேஜை வந்து வித்துட்டு நவ் ஹீ சிட்டிங் ஆன் அ பைல் ஆஃப் கேஷ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் $270 பில்லியன் கிட்ட அவர் கேஷாக வச்சுட்ருக்காரு. ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாருமே பெர்க்ஷயர் ஹாத்வேலேருந்து அவங்க நோட்டீஸும் வாங்கிச்சிருக்காங்க. என்னென்னா நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கேஷில் ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம், ஒரு நல்ல ஒரு ரிஸ்க்கான ஒரு நல்ல என்ன சொல்ல பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக்காக அனலைஸ் பண்ணிட்டு எடுக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நவ் தே ஆர் சிட்டிங் இன் அ ஹியூஜ் பைல் ஆஃப் கேஷ். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுது, சேஃப்கார்ட் பண்ணுன்றது முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போது எப்போவுமே நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக வந்து நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கம்மி. வென் வி ஆர் ரீட்டைல் ட்ரேடர் உங்களால் வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியாது. இன்ஃபர்மேஷன் எப்போ வரும்னா நியூஸில் வந்த பிறகு தான் வரும். பட் அவங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குலாம் முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமை. அதுவே நமக்கு ஒரு நியூஸ் தான். ஸோ அப்போ இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி பெரிய இதுவெல்லாம் கொஞ்சம் கோல்டுக்கு போகும்போதுன்ற போதே நமக்கு தெரியும். ஸோ அப்போ மார்க்கெட்லேயும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த வார்ஸோட அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால சேஃப் மோடுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெரியுது நமக்கு. ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே பாட்டில் வைக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் கோல்டில் ஒரு ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒதுக்கி வைக்கிறதும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் கோல்டு அப்போ ஏறுமா இறங்குமான்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ அதை வந்து நம்ம டெக்னிக்கலாக கோல்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகலன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம்.
பட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ டெஃபினட்டாக கோல்டுக்கு ஒரு பங்கு முக்கியமாக இருக்கணும். நான் எப்பவுமே சொல்கிறது தான், நீங்கள் 100% எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஸ்டாக்கில் போடாதீங்க. 100% எஃப்டிலையும் போடாதீங்க, 100% போஸ்ட் ஆஃபீஸ்லையும் போடாதீங்க. எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணுங்கள், டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு ஏஜ் வைஸ் பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அது கரெக்டான டைம் கிடையாது. ஓகே. ஏன்னா யூஆர் அட் ரிட்டையர்மெண்ட் டைம். அப்போ முடிஞ்ச வரைக்கும் 80% வந்து ப்ராப்பராக டிவிடெண்ட் இல்லிங்கு ப்ளஸ் ப்ராப்பர் பாண்ட்ஸு இந்த மாதிரி சைடில் வந்து போயிட்டீங்கன்னா இட் வில் பி சேஃப். 20% மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 10% மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு மிச்சத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இல்லை உங்களுக்கு ஏஜ் இப்போ தான் 20, 25, எனக்கு இன்னும் லைஃப் இருக்குது, இப்போ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்க முடியும் போது அப்போ கொஞ்சம் அந்த ரிஸ்க்கை நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கோல்டு கொஞ்சம் கம்மியாகவும் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி போர்ட்ஃபோலியோவை நம்ம செக்ரிகேட் பண்ணி வைக்கிறது என்றைக்கு அந்த நல்லது. ஸோ இப்போது கோல்டு இப்போ போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஏற ஆரம்பிச்சிச்சு. ஓகே. நமக்கு பட்ஜெட் அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி கம்மி பண்ணதுனால நமக்கு கோல்டு ரேட் வந்து நல்ல ஒரு வீழ்ச்சியை பார்த்துச்சு. அது வந்து மக்களுக்கு ஒரு சைடில் பெனிஃபிட் இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கும் அது பெனிஃபிட் தான். எப்படி இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட்னு சொல்கிறீங்க? இப்போ கவர்மெண்ட்டுக்கு எப்படி பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னா நமக்கு ஜூலை மந்த்து பட்ஜெட்டு போச்சு. இப்போ இந்த சாவரின் கோல்டு பாண்டுன்னு பார்த்துருப்போம், நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். சாவரின் கோல்டு பாண்டுன்றது என்னென்னா ஒரு ஒரு கடன் பத்திரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாவரின் கோல்டு பாண்டுன்றது என்னென்னா ஆர்பிஐயால் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் கோல்டுக்கு பதிலாக சாவரின் கோல்டு பாண்ட் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு 2.5% வரைக்கும் வட்டியும் கிடைக்கும். அது ப்ளஸ் அட் த எண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி கோல்டு ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெச்சூரிட்டியில் ரிடீம் பண்ணிக்கலாம். கரெக்டு. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2016 போட்டவங்களுக்கு 2024 உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா மெச்சூரிட்டி வந்துச்சு. ஏன்னா 8 இயர்ஸ் ஹோல்டிங் பீரியட் அது. ஓகே. அந்த 2024 இப்போ மெச்சூரிட்டி ஆகஸ்ட்டில் வந்து மெச்சூரிட்டி ரிலீஸ் ஆக போகுதுன்னும் போது இப்போ என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து திருப்பி காசு கொடுக்கணும் மெச்சூரிட்டி டேட்டில். அந்த பாண்ட்ஸுக்கெல்லாம் ரிட்டர்ன் காசு கொடுக்கணும் போது இப்போ கஸ்டம் டியூட்டி கம்மி பண்ணும்போது கோல்டோட ரேட் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கம்மியாயிடுச்சு. அப்போது சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அந்த டைமில் இவ்வளோ வரும்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு கம்மியாயிடுச்சு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் கம்மியாயிடுச்சு. ஆனால் இது கவர்மெண்ட்டுக்கு வின் அண்ட் லூஸ் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு சைடில் அவங்களுக்கு இதில் கொஞ்சம் கம்மியானாலும் ஓவராலாக உங்களுக்கு இதில் வந்து கஸ்டம் டியூட்டி கம்மி பண்ணும்போது அவங்களுக்கு டாக்ஸேஷனில் கம்மியாகும். ஸோ இது வந்து ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ்டான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் டைமுக்கு இட் கேவ் லிட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் மாதிரி வச்சுக்கலாமே, அதுவும் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த டைமில் வந்து நான் எப்போவுமே வலியுறுத்துறதுன்னா ஃபிசிக்கல் கோல்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. அது என்றைக்காக இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிறது, என்றைக்காக இருந்தாலும் சேஃப். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்ட்லேயே இருங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டில் இருக்கும்போது இப்போ நம்ம வாங்குகிற டைமா, ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு, திருப்பியும் மார்க்கெட் என்ன ஆரம்பிச்சுன்னா ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகலான்றது நம்ம இப்போ டெக்னிக்கலாக பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம August 15th ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு நம்ம ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து ஃபுல் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஃபுல் ஆஃபரில் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் அட்வான்ஸ் ட்ரேடிங் ப்ளஸ் ஆப்ஷன் அண்ட் ஆப்ஷன் மில்லியனர் அந்த கோர்ஸும் வந்து உங்களுக்கு 50% ஓவராலாக பேக்கேஜாக எடுக்கும்போது 50% ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் அந்த ஆஃபரை அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஆஃபீஸ் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ அதே மாதிரி இந்த ஆஃபரும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. இப்போ நம்ம கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட $2,458 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அண்ட் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் போயிட்டுருக்கு. ஸோ சப்போர்ட் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,440. ஸோ 2,440 கிட்ட வந்து நமக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஏறிட்டு இருக்கு. இப்போ ஏறும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு வரணும் 2,460. ஸோ இந்த 460ன்றது வந்து நல்ல ஒரு, ஏன்னா இந்த இடம் வந்து இது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. இப்போ இதே சப்போர்ட் வந்து இந்த இடத்துல என்னவா ஆக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இந்த மார்க்கெட் 2,460 பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்தது we can expect 2,480. ஸோ இதையும் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,550. ஸோ கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு $100 மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு $100 வரைக்கும் கோல்டு மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ஊர் காசுக்கு எப்படி ரிப்ளிகேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 7,200 ஒரு கிராமுக்கு.
ஓகே. 7100 7200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இது வந்து இப்பயே நம்ம ஒரு ஒரு சாமானிய மக்கள் வாங்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக அக்யூமுலேட் பண்ணிக்கிறது இட் பி பெட்டர். நமக்கு திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரணும் அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் அப்படியே கீழே வந்தாலும் உங்களுக்கு ஒரு மேஜராக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு திருப்பி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 5000 வருமா 4500 வருமா வாய்ப்பே கிடையாது. ஸோ கோல்டு மார்க்கெட் இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அப்படியே 2440 பிரேக் ஆச்சுனாலும் அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ்னு எங்கே இருக்குன்னா 2400 ஒரு $40 கம்மியாகலாம். அது $40 கம்மியாச்சுன்னா நமக்கு இங்கே ஒரு 300 அந்த மாதிரி ஒரு கம்மியாகும். 6100 200 அந்த மாதிரி. பட் ஓவராலாக சினாரியோ பார்க்கும்போது கோல்டு பிரேக் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டியில் இருக்குது. ஆல் டைம் ஹையில் 2004 ஆல்ரெடி வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகிட்டு தான் திருப்பி கீழே வந்திருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல் டைம் ஹையை வந்து ஜஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை லாஸ்ட் டைம் வந்து ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சு. ஸோ இதுதான் ப்ரீவியஸாக ஆல் டைம் ஹைஸாக இருந்துச்சு. அந்த ஹைஸை இங்கே வந்து பிரேக் ஆகிட்டு திருப்பி இப்போ அதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வாட்டி பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து நியூ ஹைஸ் $2550 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையும் உடச்சதுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படியும் $2600 மினிமம். ஓகே. மார்க்கெட் கோல்டு மேலே போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு. ஸோ நான் அதை தான் சொல்லுவேன், கீழே வந்தாலும் சிறுக சிறுக சின்ன சின்ன கிராம்ஸ் ஆஃப் காயின்ஸாக வாங்கி வச்சுருங்க. ஓகே. ஒரு 1/2 கிராமோ 1/4 கிராமோ சின்ன சின்ன காயின்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காயின்ஸாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இப்போ காயின்ஸாக வாங்க சொல்கிறீங்க, ஏன்னா காயின்ஸ் தான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்கூலி சேதாரம் கம்மி. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஆர்னமெண்ட்டாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னன்னா 8%லேருந்து 20-25% வரைக்கும் உங்களுக்கு போடுவாங்க. ஓகே. ஆனால் இதுவே காயின் பார்த்தீங்கன்னா 2-2.5% தான் வரும். கண்டிப்பாக. ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தார், சார் ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நம்ம கோல்டே வாங்குகிறோம், அப்போ அந்த மாதிரி வாங்குற டைமில் வந்து நான் அந்த ஒரு காயின் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வைக்க முடியுமா? ஸோ அப்போ அதுக்கு என்னென்னா இப்போ சில பேர் என்ன ஐடியா பண்ணுவாங்கன்னா, அந்த காயினில் வந்து ஜஸ்ட் ஒரு ஹோல் போட்டு அதை வந்து பெண்டண்ட்டாக போட்டுப்பாங்க. செயினில் வந்து அதை அட்டாச் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அப்போ அதை போய் பேங்க்கில் வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு டாலர் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் இட். ஏன்னா தங்கம் தான் அது மொத்தம் சில பேங்க்கில் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வைக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ எமர்ஜென்சிக்கு வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து காயின்ஸாக இப்போ ஒரு 5 கிராம் 10 கிராம் காயின் வச்சுருக்கீங்கன்னா ஒரு பெண்டன்ட் மாதிரி போட்டுட்டு அட்டாச் பண்ணிட்டு வச்சிங்கன்னா டாலர் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரைட் டைம் டு இன்வெஸ்ட் ஃபார் கோல்ட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 2550 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 2600 வரைக்கும் கோல்டு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் வியூ பாயிண்ட் கிளியர்லி மார்க்கெட் வந்து நல்ல பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி முடிஞ்ச வரைக்கும் கோல்டு அக்யூமுலேட் பண்ணுறது சரியான டைம் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுடைய ஒரு கிளியரான ஒரு வியூவை கொடுத்துருக்கீங்க. கோல்டு இப்போ எப்படி இருக்குது, இப்போ ஒரு ரைட் டைம் டு இன்வெஸ்ட்ன்றதை நீங்கள் ஒரு தெளிவான ஒரு டெக்னிக்கல் ரீதியாக எங்களுக்கு காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.